கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அப்படி நார்மலாக இருக்குமா? ஏன்டா இந்த இதுக்குள்ளே வந்தோம், நைட் ஒன் நைட்டாக எஸ்கேப் ஆகிடலாம், லெட்டர் எழுதி வச்சு சாமியாராக போயிடலாம் எல்லாம் தோணும். இந்த ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்கன்னா ஒரு தகவல் போகுது இல்லை? நீங்கள் அதெல்லாம் அவேராக இருக்கீங்களா, பார்க்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. ஒரு நல்ல இல்லாத படத்தை இன்ஃப்ளூயன்சர் மூலமாக நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் தங்காது. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் தங்காது. அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்குன்னா படம் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும். தொடர்ச்சி ஒரு 5 படம்லாம் வர்றது முன்னாடிலாம் அபூர்வமாக சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஹீரோஸ் இருந்தாங்கப்பா, அப்போ 5 படம் 6 படம் வந்தாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ தொடர்ச்சியாக வருது இல்லை? ரொம்ப ஹாப்பியாக அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் பெருசு படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு. தட் வாஸ் சம்திங் ரொம்ப நம்பி பண்ண ஒரு கான்டென்ட். அது கொஞ்சம் ட்ரிக்கியான கான்டென்ட் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பேன் இந்தியாவை இந்த படத்தை கொண்டு போக போகிறோம், அதுக்காக வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. 11 மணிக்கு காஃபி குடிக்கிறப்ப பஞ்சாயத்து, லஞ்சில் பஞ்சாயத்து, ஈவினிங்கு வீட்டுக்கு வரப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது, வீட்டுக்கு வந்தோன்னே கடன் தொல்லை முடிச்சோன்னா நைட் தூங்குறதுக்கு 12 மணி, அடுத்த நாள் காலைல 5 மணி. படத்தில் மாரிமுத்து சார் இருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு கலைஞர் அப்படின்னா மாரிமுத்து சார் தான். லாஸ்ட் படம் எங்களோட தான். நான் இதுக்கு முன்னே இன்னொரு படம் பண்ணியிருந்தேன். அதில் தான் வந்து அவர் இறக்குற மாதிரியே அதில் ஆக்சுவலாக சீனரும் இருக்குது. அது முடிஞ்சோடனே தான் இது எல்லாமே நடந்தது, பேரலாக நடந்தது தான், வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே. நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம், நான் ஜேர்ஜினோ. இன்றைக்கி நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா படக்குழு இருக்கிறாங்க. அந்த வகையில் படத்துடைய லீட் ஆக்டரான விவேக் பிரசன்னா வணக்கம். சாந்தினி மேம் வணக்கம். நல்லா இருக்கேன்னு படத்துடைய டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் உங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி சுரேஷ் சார் வணக்கம். ஸோ உங்களுடைய படம் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்தே வர்றேன் சார். ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை தான் இல்லையா? எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த 10 மாதத்தை சுமந்து பற்றி தான் இறக்குவாங்க. உண்மையாக சொல்லுங்கள், இந்த படம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஷூட்டிங் டேஸாக சொல்லுங்கள். அதை வந்து எவ்வளோ டியூரேஷன் நம்ம இப்போ சொல்லிடலாம். 30 days ஷூட் பண்ணுவோம். ஸோ படத்தை எடுக்கும்போது இருந்த மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகிற சூழல் எப்படி இருக்குது? அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் இந்த ரிலீஸ் கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா, ஜனங்க எடுத்துக்கணும் இல்லையா, அதுதான் அவனுக்கு ரொம்ப அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கொஞ்சம் நல்லா ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிடுது. ஓகே, அதனால தான் ட்ராமான்னு வச்சுட்டோம். அண்ணன் சொன்னார் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஆனால் அதை நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணீங்க. நீங்கள் அப்போலாம் சொல்லிடாதீங்க, நம்பி நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு. இதே கருத்து விஷால் சார் சொன்னார். நீங்கள் வந்து சின்ன பட்ஜெட் இருக்கிற ஆட்கள்லாம் நம்பி ரொம்ப படம் எடுக்க வராதிங்க, மிகப்பெரிய மோசமான சூழல் இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா? நீங்கள் அதை ஆமோதிக்கிறீங்களா? ஒரு சின்ன படம் எடுத்துகிட்டு அதை செல்லிங் பாயிண்ட்டுகளை கொண்டு வந்து அதை வைரல் ஆக்கி அதை புல் பண்ணி எஃப்எம்எஸ், சேட்டலைட்டு, ஓடிடி இந்த எல்லா பிஸ்னஸும் முடிக்கிறதுக்குள்ளே சின்ன படங்களால் வந்து ஒரு 2.5 வருஷம் அவங்க அதை அந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்ச நாள்லேருந்து சொல்கிறேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் நாள்லேருந்து கூட சொல்ல, படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமா இருக்குது. எல்லா எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம ஓடிடியில் எப்படி பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து எஃப்எம்எஸ் எப்படி நம்ம எப்படி புல் பண்ணுறது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப கொடுமையானது. அது யாருமே அனுபவிக்கிறது வந்து கஷ்டம். பெரிய படங்கள் ஏன் இதை வந்து தாங்கிக்கும் அப்படின்னா, அடுத்தடுத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த சர்க்குலேட் பண்ணுற அந்த விஷயம், அந்த ஆர்டிஸ்டோட கெப்பாசிட்டி, இதெல்லாம் பொறுத்து அவங்களால தாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு காரணமாக இருக்குமே தவிர, மற்றபடி கரெக்டான லிங்க் இருக்குது, கரெக்டான கான்டென்ட் இருக்குது, கரெக்டாக உங்களால் ஒரு கதையை 2 கோடியில் எடுத்தோ 3 கோடியில் எடுத்தோ ப்ரெசென்ட் பண்ணிட முடியும், யாரை வேணாலும் வச்சு உங்களால் ஹிட் கொடுத்துட முடியும் அப்படின்னா அது கான்டென்ட் தான். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அந்த கான்டென்ட் அவ்வளோ அழகாக இருந்தாலுமே யார் நடிச்சிருக்காங்கிறது தான் முதல்ல ஆடியன்ஸுக்கு பார்ப்பாங்க. யார் நடிச்சிருக்கா, இவங்களை பார்க்க நம்ம போகலாமா வேணாமா. இப்போ யாருமே அதில் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க எல்லாருமே இருக்கும். இல்லை ஒரு 10 படம் நடித்தவங்க, 20 படம் நடித்தவங்க, பெருசாக ஸ்டார் வேல்யூ இல்லாதவங்க நடிச்சிருக்காங்கன்னா கான்டென்ட் மட்டும்தான் நம்பி இருக்கும். ஸோ ஆடியன்ஸுக்கிட்ட நாங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, எல்லா படங்களுக்கும் நீங்கள் எப்படி ஒரு படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணி போய் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ப்ராமிசிங்காக ஒரு ட்ரெய்லரோ அந்த படத்தோட சாங்ஸோ இல்லை அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஸோ அது வேர்ட் ஆஃப் மவுத் தான் சின்ன படங்களுக்கு பெரிய சப்போர்ட். ப்ரெஸ்ஸில் ரிலீஸ்லேருந்து ப்ரெஸ் ஷோவுக்கு போகிறதுலேருந்து இன்டர்வியூ ப்ரொமோஷன் கொடுக்கறதுலேருந்து அந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான். ஸோ தினக்கூலி மாதிரி தான், நீங்கள் அவங்க பார்க்க தான் எங்களுக்கு வந்து அடுத்த பேலன்ஸ் ஆகும். இப்போ இவர் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ 3 கதை ஆந்தாலஜின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சா? நீங்கள் என்ன பாயிண்டில் ஓகே பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு எப்போவுமே இப்போ ஸ்கேல் வச்சு நான் படம் லாக் பண்ணவே மாட்டேன். சின்ன படம், பெரிய படம், முதல் பட டைரக்டர் இல்லை நிறைய படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு கூட இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, இது எதுவுமே என்னோடய டார்கெட்டில் எப்போவுமே இருந்தது கிடையாது. இனிமேலும் அப்படி நான் வச்சுக்க போகிறதும் கிடையாது. அந்த கதை எப்பயுமே வந்து ஒரு கதை கொண்டு போய் சேர்த்துணும்னு நான் நம்புகிறேன்.
ஆழமாக நான் இது வரைக்கும் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப பெரிய படங்களும் இருக்குது, ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்குது. சூப்பர் ஸ்டார் கூடவும் ஒர்க் பண்ணிருக்கேன், முதல் பட இயக்குநர்கள் கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் எனக்கு உழைப்பு ஒன்று தான், ரெண்டு வகையிலும் பார்த்தாலுமே. ஸோ அந்த வகையில் சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து எனக்கு கான்செப்ட்லேயே இல்லை. எப்படி அந்த குவாலிட்டி எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஏன்னா சில டைம் ஒரு பெரிய ஸ்கேல் படமாக சொல்லுவாங்க, நம்புறது தான். ஒரு கதையை ஒரு நல்ல தெளிவாக ஒரு டைரக்டர் சொல்ல முடியுதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. கதையே ஒன்றும் இல்லை அப்படின்னா இதில் என்ன எடுக்கிறதுக்கு இருக்குது. எனக்கு ஸ்கிரிப்ட் படிப்பேன், ஸ்கிரிப்ட் படிக்கிறதுனால எனக்கு நம்பிக்கை வரும். எக்ஸிக்யூட் பண்ணுறது பண்ணாதது தப்பு நடக்கிறது எல்லாருமே தப்பு பண்ணுவோம், அது நம்ம கையில் இல்லை. பட் பேசிக்காக ஒரு ஹோல் வேணும்ல, இந்த கதையை நம்ம பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் இருந்தால் போதும். வாரம் வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ சாந்தினியுடைய படம் ஒன்று வந்து கிட்டத்தட்ட நானே இந்த மாதத்துல 3வது இன்டர்வியூ மேமில் பார்க்குறேன். ஸோ முக்கியமாக அவங்களுடைய பெருசு படம் ஐயோ தியேட்டரில் வந்து ஒரு பிளாஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்ப. ஸோ தொடர்ச்சியாக படங்கள் வந்து வெற்றி அடையும் போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பேக் டு பேக் நம்மளுக்கு வரும்போது வந்து அதுக்கான ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சக்ஸஸ்க்காக ரொம்ப வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ கிடைக்கும் போது ஐ திங்க் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் இப்போ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடர்ச்சி ஒரு 5 படம்லாம் வர்றது முன்னாடிலாம் அபூர்வமாக சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஹீரோஸ் இருந்தாங்கப்பா, அப்போ 5 படம் 6 படம் வந்தாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ தொடர்ச்சியாக வருது இல்லை, நீங்கள் சொல்லும்போது அது நல்லா இருக்கு. ஓகே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறப்ப அது எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு நார்மலாக இருக்குது, ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணல. பட் ஒரு ஹாப்பியான ஃபேஸில் நான் இருக்கேன். இவ்வளோ வருஷம் போட்ட எஃபர்ட் வந்து இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பே பேக்காக இருக்குது. இப்படி ஆரம்பிக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் ஜான்வரி வரைக்குமே தெரியாது ஃபயர் ரிலீஸ் ஆக போகுது இல்லை பெருசு வரப்போகுது அப்படின்ட்டு. சடனாக பேக் டு பேக் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் என்ன போகிறது அப்படி தான் மைண்டில் இருக்கேன் தவிர்த்து மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் பெருசு படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கு. தட் வாஸ் சம்திங் ரொம்ப நம்பி பண்ண ஒரு கான்டென்ட். அது கொஞ்சம் ட்ரிக்கியான கான்டென்ட் தான், பட் ரொம்ப நம்பி பண்ணது அது. ஸோ அது சந்தோஷமா இருக்கு. நான் அந்த படம் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டேன். எங்க பார்த்தீங்க? தியேட்டர்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஓகே சரிம்மா படம் நல்லா இருக்குல்ல, கதை என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சொல்ல முடியல. அப்போ நீங்கள் அந்த கதையை சொல்றீங்களா? எதுக்கு வேண்டாம். ஓகே சூப்பர். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து பேன் இந்தியாவை இந்த படத்தை கொண்டு போக போகிறோம், அதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ட்ராமான்னு வச்சுருக்கீங்களா? ட்ராமா நம்மள என்ன சார்? காலையில் கிளம்பி டிராஃபிக்லேருந்து ஆரம்பிக்குது. டிராஃபிக்லேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் பஞ்சாயத்து, 11 மணிக்கு காஃபி குடிக்கிறப்ப பஞ்சாயத்து, லஞ்சில் பஞ்சாயத்து, ஈவினிங்கு வீட்டுக்கு வரப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது, வீட்டுக்கு வந்தோடனே கடன் தொல்லை முடிச்சோன்னா நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி, அடுத்த நாள் காலைல 5 மணி. இப்போ இந்த ஒரு நாளில் ஒரு ட்ராமா இருக்குல்ல, இந்த ட்ராமா வந்து கொஞ்சமாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டு போகிறதா இருக்கலாம். நம்ம மனசுக்கு பாதிப்பு தர எல்லாமே ட்ராமா தானே. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். ஸோ ஒரு மெடிக்கல் ஸ்கேம், ஆனால் டிபார்ட்மெண்ட் பற்றியோ கவர்மெண்ட் பற்றியோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை வச்சு நடுவில் நிறைய பேர் பண்ணுற ஒரு ஸ்கேம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வச்சு, ஃபெர்டிலிட்டி இஷ்யூ வச்சு பண்ணுற ஒரு கேஸ் கிரியேட் பண்ணி புல் பண்ணி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைனை டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு படம். கமர்ஷியலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு கரண்ட் பண்ணிக்கவும் முடியும். படத்தில் மாரிமுத்து சார் இருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு கலைஞர் அப்படின்னா மாரிமுத்து சார். ஆக்சுவலி அந்த என்னோட ஷூட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் 3 டேஸில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஆக்சுவலி, அண்ட் வி ரியலி மிஸ் ஹிம் டுடே. அண்ட் நல்லா ஒரு கெரியரில் வந்துட்டு இருந்தார். அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. நிறையா அண்ணங்கிட்ட நான் பேசியிருக்கேன் நான். ஆனால் நீங்கள் டைரக்டரை விட இப்போ இந்த கிராஃப் தான் சூப்பராக இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்குன்னு நிறைய ஷூட்டிங் டைமில் சொன்ன மாதிரி. இவங்க லாஸ்ட்டு படம் எங்களோட தான். நான் இதுக்கு முன்னே இன்னொரு படம் பண்ணியிருந்தேன், அதில் தான் வந்து அவர் இறக்குற மாதிரியே அதில் ஆக்சுவலாக சீனரும் இருக்குது. அது முடிஞ்சோடனே தான் இது எல்லாமே நடந்து பேரலாக நடந்தது தான், வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே. எனிவே அவங்க படங்கள் மூலமாக இருந்துகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ட்ராமாவோடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ராமிசிங்கான ட்ரெய்லராக தான் தெரியுதாம்பா அவளுக்கு. இல்லை நல்லா போயிருக்கலாம். நான் கமெண்ட்ஸும் பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது, எல்லாமே. ஏன்னா நாங்கள் எங்கள் படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே தான் இருப்போம். நீங்க சொல்றது தான் சொன்னப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனால் அதை கட் பண்ணிடக்கூடாது. இப்போ எடிட்டர் பார்த்துவாங்க. இல்லைண்ணா நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்ப கூட இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே ஓகே ஒரு மாதிரி ஒரு மாசான படம் மாதிரி இருக்கு, ஒரு நல்ல த்ரில்லராக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் எப்படி சார் போயிருக்கு? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நான் வரதில் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் அது பண்ணுறேன். நான்
பார்ட் டைமாக தான் பண்ணது படம் ஃபுல்லாகவே. நீங்கள் லீவ் போடக்கூடாதுன்னு உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த ஆர்டிஸ்ட் பாடி கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டே இருக்கிறப்ப நாங்கள் கிடைச்சோம். கால் பண்ணார், நாங்களும் ஃப்ரீயாக இருந்தோம். சார் நைட் ஷூட்டு ஓகேப்பா வெயில் இருக்காதுன்னு நாங்களும் போயிட்டோம். ஆடியோ லான்ச் அப்போ தான் தெரியும் இவர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்கிறப்போ 24/7 பத்தாது, அதுக்குள்ளேயே ஒர்க் பண்ணி பண்ணுறப்போ இவர் ஒரு ரெகுலர் ஜாப் பண்ணிவிட்டு அது இல்லாமல் தூக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த 1.5 வருஷமாக வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பே இல்லை சுத்தமாக. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நைட் ஷூட் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு நைட் ஷூட் முடிச்சுட்டு இந்த மாதிரி 4 நாள் 5 நாள் 6 நாள் அப்படியே பிளான் பண்ணி முடிச்சு ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கிரியேட் ஆகி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சிங்க மாதிரி உட்காந்துருக்காரு. வேற லெவல் ஆக்சுவலி. கண்டிப்பா சார், சொல்லும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. இல்லை ரொம்ப கஷ்டம் இது. இப்போ எங்களுக்கே தொடர்ந்து ஒரு 12 மணி நேரம் 1.5 கால் ஷீட் போயிட்டாவே எங்களால் உட்கார முடியாது. இவர் காலையில் போய் இன்னொரு வேலை பார்க்கணும், கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லாத இன்னொரு வேலை. அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பார். ஒரு நாள் கூட இந்த டயர்ட்னஸ் ஃபேஸில் இருந்ததோ இல்லை அந்த ஸ்ட்ரெஸ்ல யாராவது திட்டுறதோ அந்த மாதிரிலாம் எப்பவுமே நடந்தது இல்லை. ஒரு பாசிட்டிவாக ஒரு ப்ளசண்ட்டாக எப்பவுமே இருப்பார் சார். இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கமிட் ஆனதுக்கு ஒரே ரீசன் இவர் மட்டும்தான். இது கதையெல்லாம் தாண்டி அது என்னமோ பார்த்தோன்னே இந்த மனுஷனை பிடிச்சிருச்சு. அந்த இனிமையான மூஞ்சி ரொம்ப ஆனஸ்டா இருந்தது. எனக்கு ஃபுட்டேஜ்லாம் ஒன்றும் காட்டல சார். இந்த மாதிரி சிரிச்சுட்டே பேசியிருந்தாரு. சரிங்க பண்ணலாங்க, அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தோணலை, நோவே சொல்ல தோணலை. இல்லைங்க எனக்கு டேட்டு எப்படின்னு தெரிலங்க, நைட் ஷூட் எல்லா நாளும் நைட் ஷூட்டா அப்படி எதுவுமே கேட்க தோணலை. ஓகேங்கன்ட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணது தான் இந்த படத்தில். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சொன்னாங்க, இவங்க கூட கேரக்டர் சொன்னாங்களா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் நல்ல கெமிஸ்ட்ரி போயிருக்கு அப்படின்னு. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப கூட நீங்கள் வந்து சில டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணு பாம்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் வருது இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சம்மந்தமான காட்சிகளாக தெரியுது. ஸோ ஜென்ரலாகவே நான் கேட்குறேன், இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அப்படி நார்மலாக இருக்குமா சார்? ஏன் பிரச்சனைக்குரிய அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அப்ப எப்படி இல்லை இல்லை, பிரச்சனை நாம் நினச்சா பிரச்சனை பண்ணலாம், நம்ம நினைக்கலன்னா பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலாம். நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்களேன். டிப்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தர் மனைவியும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. நான் எப்படி இப்போ காமனாக டிப்ஸ் சொல்ல முடியும்? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு வாங்கிக்கணும். அதுதான் இது 2 ஒழுங்காக நடந்துகிட்டே இருந்தாவே போதும். அப்ரண்ட்டாக வந்து ஒத்துக்கணும், தப்புனா தப்பு தான், காலில் விழுந்துடலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி போயிட்டா ஸ்மூத் ஆகிடும். ஓகே, ஆனஸ்ட்டாக இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் திங். ஆனஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணாலே லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும். கண்ட்ரோல் எடுத்துக்கூடாது. உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறதே தவறாக இருக்கும் சார். அது தப்பு. அது யாருக்கும் ஸ்பேஸ்லாம் கொடுக்கவே கூடாது. அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் தான் எப்பவுமே ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ 2 பேர் ஜாயின் ஆகிறப்போ அவங்களுக்குள்ள அவங்க லைஃப்பில் வளர்ந்த விதம் வேறு, இவர் லைஃப்பில் வளர்ந்த விதம் வேறு. இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷம் வரைக்கும் பெரிய ஏன்டா இந்த இதுக்குள்ளே வந்தோம், நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகிடலாம், லெட்டர் எழுதி வச்சு சாமியாரா போயிடலாம், எல்லாம் தோணும். தோணுன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டிஸப்பியர் ஆயிடலாம். ஸோ இதெல்லாம் தோணும், கண்டிப்பாக தோணும். மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் மேலே ஆச்சுல்ல சார் யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு 10. அப்போதான் 10 வருஷத்தோடைய அனுபவத்தை சார் நினைக்கிறாரு. ஸோ அதனால இதெல்லாம் இட்ஸ் காமன் ஃபேக்ட். கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸ் எட்டாச்சும் கேட்டிருக்கீங்களா? அட்வைஸ் கேட்கக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா. ஃபேமிலி லைஃப்ல அட்வைஸ் கேட்டிங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ செட் ஆகாது, எடுத்து போடுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. என்னையும் உங்ககிட்ட ஏதாச்சும் கூட சொல்லுங்களேன், முடிச்சு விட்ருவேன். 3 நாளில் முடிச்சு விட்ருவேன். இப்போ சொன்னதில் ஏதாவது ஒழுங்கு தெரிஞ்சா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட், கோ வித் ஃப்ளோ, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபேக் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேச்சை உருவாக்கியிருக்கு சார். அதாவது மக்கள் அவங்கள ஏமாத்துற விதமாக நிறைய ப்ரொமோஷனில் வந்து இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்கலாம் ஒரு தகவல் போகுதில்லை. நீங்கள் அதெல்லாம் அவேராக இருக்கீங்களா, பார்க்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. ஒரு பேய் படம் ஃபேக் ப்ரொமோஷன் ஆடியன்ஸுக்கு பண்ணி ஆடியன்ஸை பிரைன் வாஷ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல எப்படி சொல்றீங்க? ரீசெண்டா ஒரு படம் இல்லாத ஒரு வந்தது படத்துக்கு ஸ்கேம் மாதிரி பண்ணாங்களே. அப்படியே எனக்கு ஒரு நல்ல இல்லாத படத்தை இன்ஃப்ளூயன்சர் மூலமா நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரோமோட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் தங்காது. ஆமா, அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் தங்காது. அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்குன்னா படம் நீங்க வந்து எப்படியா இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும். தேட்டரிக்கலாக பெருசாக சக்ஸஸ் ஆகலைனாலும் அடுத்தடுத்து அதுக்கு உண்டான பிஸ்னஸ் ஆகிடும். அதுதான் நல்ல படம். நீங்கள் என்ன கூவிக்கு விற்றாலும் கெட்டுப்போன பழம்லாம் கெட்டுப்போன பழம் தான், அதெல்லாம் ஒன்றும் டேஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப அவாராக இருக்குது, அதை பார்த்தீங்களா? அதை பற்றியான ஆமாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சுல்ல இப்போ ரீசெண்டாக. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப ஏமாத்தலாம் முடியாது. படம் வந்து இது உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3rd டேலேருந்தே அதை பற்றி திருப்பி நெகட்டிவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இஃப் த கான்டென்ட் இஸ் குட் கண்டிப்பாக அது ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகினாலும் ஸ்ப்ரெட் ஆயிடும்.
பட் நீங்கள் ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணி ஒரு படத்தை நீங்கள் செல் பண்ண பார்த்தீங்கன்னா இட் will நாட் சஸ்டெயின் in the லாங் ரன். பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆடியன்ஸ் எல்லா கான்டென்ட்டுமே பார்க்குறாங்க. இல்லை முன்னாடி மாதிரி ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லா கான்டென்ட்டுமே ஈஸியாக பார்க்குறாங்க அண்ட் அதுக்கான வியூவர்ஷிப்பும் நிறைய இருக்குது. ஸோ படம் எண்ட் ஆஃப் த டே தியேட்டரில் வரணும்னா அந்த கான்டென்ட் வந்து புல்லிங் ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது. அது என்னன்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்றது தான். ஒரு விஷயத்தை நம்மள திரும்பி பார்க்க வைக்கணும்னா ஏதாச்சும் பட் காமெடி இட்ஸ் வெரி குட் திங். அவங்க பண்ணது வந்து இட்ஸ் வெரி குட் திங். பிகாஸ் ஒரு சின்ன படத்துக்கு அவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த கான்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு ஸ்மால் டீமாக இருந்து எவ்வளோ ப்ரொமோட் பண்ணாங்க, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி வேற லெவலில் ரீச் பண்ண வச்சாங்க. அதே அந்த கான்டென்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது ஒரு பிளாக் பஸ்டராக இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் த பப்ளிசிட்டி இஸ் குட் பட் அந்த கான்டென்ட்டும் நல்லா இருக்கும். அப்போ இட் ரியலி ஒர்க்ஸ் வெரி வெல். அந்த இன்ஃப்ளூயன்சர்னா யார் அது? இன்ஃப்ளூயன்சர்னா அது 1 இன்ஸ்டாகிராம் மில்லியன் ஃபாலோ வச்சிருக்கவங்களா? இல்ல சார், இப்போ 25,000 நாள் இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ன்றாங்க. அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸா? ஸோ பெரிய அவங்களுக்கு லெவலில் பண்ணாங்க சார் ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு. ஸோ அது வந்து அவங்களாம் சொன்னா படம் ஓடிடும் அப்படின்னு நம்புறாங்க. பட் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு செகண்ட் டே தேர்ட் நான் என்ன டேலாம். சொல்றேன்னா மூவி பார்க்கறதே ஒரு ஆர்ட், மூவி எடுக்கிறது ஒரு ஆர்ட். படம் பார்க்கறது ஜென்ரலாக நம்ம ஊரில் காலங்காலமாக இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்லை, 100 வருஷமா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எல்லா படத்தையுமே பார்த்து கூட்டம். நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் ஒதுக்கிடல. நல்லா இல்லைன்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க, அடுத்த படம் நல்லா இருக்கா அதை பற்றி பேசுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான். இவங்க சொல்கிறதுனால நடந்துடும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம், சோஷியல் மீடியா ஆப்பில் அவங்களுக்கு வருமானம், அதனால் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்லீப்பிங் இன்கம் மாதிரி சைடில் நல்லாவே வந்துட்டுருக்கு. அதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தான், இண்டிவிஜுவலுக்கு தான் பெனிஃபிட்டு தவிர படத்துக்கு பெனிஃபிட் கிடையாது. அதில் சென்சிபிளாக மூவினா என்ன, ஆர்ட்னா என்ன, இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னு டீட்டெயில்டாக ஒரு ஒப்பீனியன் நாட் அ ரிவ்யூ கொடுக்குறவங்க பண்ணாங்கன்னா அக்செப்ட், தே ஆர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ உங்களுக்கும் சப்தம்க்கு அடுத்ததான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சப்தம் இப்போ ரிலீஸ் ரிங் ஆமாம், ரிங் ரிங் was ரிங் நல்லா போச்சு. கடைசியாக நான் பார்த்து தியேட்டரில் பார்த்த படம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த படம் மக்கள் பார்க்கறதுக்கான தேவை என்னவா இருக்கு? எல்லா ஃபேமிலிலையும் டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அபவுட் பேபிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பல லட்சம் குடும்பங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு சின்ன மாற்றத்தை அழகாக உண்மையாலுமே ஏற்படுத்தும். அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். சூப்பர். ஸோ ட்ராமா படம் மார்ச் 21 வெளியாகுது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.